திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும்
பெருமகளே, அன்பும் அறவும் பண்பும் பரந்த நோக்கமும் ஏற்றும் கொன்றாது தொடுதொட்டு வாரி வாரி வழங்கிய இப்பாரியின் வழிவந்த இத்தமிழகத்தின் பெருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னை தாலி கட்டிய கணவன் போர்க்களத்தில் எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிர் நீத்தான் என செய்தி கேட்டு தடல்வேல் மெழுகாகி வெட்டி வீழ்த்தி கையில் வேலும் வாழும் எடுத்து சூளுரைத்து வேங்கியலகளம் புரிந்த வீர தாய்மார்களின் வழிவந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனவர்களுக்கும் நான் தெலுங்காய் அன்பார்ந்த வணக்கம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற நாடக கலைஞர்களுக்கு இடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நாடகமாக ஆடுகிறோம், பாடுகிறோம். நாடகம் புதுமை அல்ல. நாடகத்தில் நடிக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல. நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்ல, நல்ல அறிவை சொல்வதற்கு. கூத்தாடுவோம் குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக அல்ல, பல கொள்கைகளை சொல்வதற்கு. இதுபோல விளையாட்டு திருந்தர்களே, ஆனால் இளம் ஞாயிறு தோன்றும் வரை கலை விந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்றல் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் என்றும் உறவை நாடும் என்றும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. மல்லிகையே மல்லிகையே தோடாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்ந்து போ. நோய் கொண்டு நான்
பெருமாள். எனது தாயின் பெயர் கோட்டை கருப்பாயி. எனது தந்தைக்கும் தாயிற்கும் திருமணமாகி 60 ஆண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தார்களாம். அதன் பிறகு அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் தம் வலிமையாலும் நாங்கள் 7 பெண் குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் பிறந்தோம். நாங்கள் 7 பேரும் ஒரே மாதிரியாக அழகாக இருப்பதால் எங்களை யாரும் பார்த்தால் கண் திருஷ்டி விட்டுவிடும் என்று எங்களை அரண்மனைக்குள்ளே வளர்த்து வருகிறார்கள். நாங்கள் விளையாடுவதற்கு எங்கள் அரண்மனைக்கு அருகாமையில் ஒரு நந்தவனம் வைத்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை விளையாட வேண்டும். தங்கைகளையும் தோழி மலைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அதற்கு முன்பதாக சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன். செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேன். மந்தியாரையும் அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் காவல் புரிய வேண்டும் அல்லவா? கண்ணு கருத்துமாக எங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வது மந்திரியார் தான். ஆனால் இருவரும் அழைக்கலாமா? அடி அம்புத மல்லிகா, சீக்கிரம் ஓடி வாங்கடி மந்திரியாரே. அப்புறம் தங்கராஜ் மாமா, ஆமா சாந்தி, சௌக்கியமா இருக்கியா? என்னமோ இருக்கிறேன், ரொம்ப சௌக்கியமா இருக்க போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கு. இரு இரு, அப்படியே இரு. பரவாயில்ல மாமா, நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும். நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா போறோம் மாமா. சரி, நீங்களா வரீங்களா? வர சொன்னா வருவேன்.
இந்த சைடு 2 பேர்த்தையும் வர சொன்ன வருவோம். நாங்கள் இடையில எப்போ வேணாலும் வரவும் போவேன். இல்ல அவங்க 2 பேரும் வேணாம் நமக்கு. நம்ம மட்டும் போமா? நம்ம மட்டும் போனா அசிங்கமா இருக்கு. அண்ணன் தங்கச்சி. ஐயே சரி சரி வேணாம். அதனால சேர்த்தே கூட்டி போவோம். அது மிருதக்கரகோக சைஸ் முத பாத்தியா? இப்பே எஞ்சி முடியாந்துருவாரு. அங்க வாரு என்ன சொல்றாரு பாத்தியா? நீ இந்த இருக்க பாரு. ஆனா எரிச்ச வர்ற மாதிரி தெரியும் 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 எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அதுக்குதான் மாணவங்க கொடுத்த பக்கத்துல செலவு ஒண்ணு வச்சிருக்கோம் நாங்க. அதுக்காகவே அடக்க உடக்கம்னா தெரிஞ்சு கத்துக்கையா. கத்துக்கிறியா? அந்த மாதிரி கத்துறதா நான் ஏன் இப்படி வர்றேன் கத்துறேன். என்ன அப்ப பூஜை பண்றியா? வர பூஜை பண்றியா? அவரு நல்ல மனுஷன். உங்க அண்ணனா? அத பூஜை பாம்பு பேசிட்டு இருக்கேன் நானு. அது எரிச்சு வர்ற மாதிரி நான் உன்னைய பார்க்கட்டேன். தூங்குறவெல்லாம் கொஞ்சம் அப்படியே எந்திரிக்கமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி ஆடுறாங்க. மணி 3:30 ஆச்சு. தூங்குறவங்க கொஞ்சம் பிறண்டாவது படுங்க. ஏன்னா சாந்தி அக்கா வந்திருக்காங்க. சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும்மா. எப்படியோ ஒரு பக்கம் சொல்லி விடு. சரி நானும் வந்தாலும் பாக்குறேன். பாவம் அந்த மனுஷன் யார் வச்ச பிள்ளையா? குப்பரைக்க படுத்து திரும்ப கூட இல்லை. கரையங்கன்னு பிடிக்க போதியோ மாமாயோ? போ யாரு பொண்டாட்டி? தேவையில்லாம எரிச்சல் கிளம்புன்னு வச்சுக்க. போட்டுரு உன்னை எப்பவே. அந்த வந்து போலாமா நம்ம? மைசூட்டுக்காரருக்கும் என்ன நந்தவனத்துக்கு போறீங்க? நந்தவனம் வந்து சிறப்பா இருக்கணும். ஆமா, கடவுர் நந்தவனம் மாதிரி இருக்கணும். கடவுர் நந்தவனம். சி செய்யோ ரோடன்னு பேசிக்கிட்டே குடிக்க மாட்டேன். மனுஷன் மத்த புள்ள குடிச்சதுக்கு அப்ப தூக்கி போட்டேன். நீ எல்லாம் எப்படித்தான் பொழப்பியோ? எல்லாரும் மாதிரி எல்லாருமே இருக்க முடியுமா? அத வேணா சொல்லு. இப்ப சொன்னியே 100ல ஒரு வார்த்தை அப்படி சொல்லிருக்க நீனு. ஆமா ஆமா. சரி அந்த போலாமா? நம்ம வாங்க போலாம். போலாமா? பூஜை கேட்ட பூவிது பூவிது பூவிது. நான் எவ்வளவு மரியாதையா படுறேன். நீ என்ன பூவுன்னு படுற? அதுக்குதான் டீ குடிச்சுக்கிறேன். தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது? பழனி ஒரே ஆளுதான் பார்த்திருக்க முடியும்.
முகரைய பாரு. நீ வச்சு அக்கா கேட்டா கை வைக்காதடா டேய் பொட்டு ஒழிப்பதா. பொம்பளை கண்டா ஆவணம் தடவுறது. ஏன் ஜோதிச்சிருக்கா உனக்கு? சூம்பு என்னை பிடிச்சதுக்கு நீ போடா டேய். கையிடுற முதல்ல. நீ எனக்கு அப்பா வேணும்டா. நான் உனக்கு மகன் வேணும். அதுக்காக காத்தால கேட்காத விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். சரி சரி கூப்பிடு உங்க அக்காவை. ஏய் தெலுங்கை விட்டுருமா? விட்டுருமா? அம்மா தெலுங்கு. வணக்கம். வணக்கம் மந்திரியாரே, வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா, அதனால நந்தவனத்துக்கு போகணும், ஆடி பாடி விளையாடணும். வாங்க நந்தவனத்துக்கு போகலாமா? அதோ பாருங்கள், பேசிக்கொண்டே நந்தவனம் வந்து விட்டோம். யார் நந்தவனம் தங்கராசே? வை யார் நந்தவனம்? பழனிசாமி நந்தவனம். உனக்கு பொறுப்பு மாதிரி இல்லையா? சும்மா சும்மா பிடிச்சி நந்தவனத்தை பார்க்கும்பொழுது என்னமா இருக்கு, எவ்வளவு அழகா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு எப்படிதான் இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆடி பாடி விளையாட வேண்டும் அல்லவா? வாருங்கள் நந்தவனத்துக்குள்ள போலாமா? கடவுர் மாரிமுத்து பொண்டாட்டி. என்ன யோசிச்சு போட்டியா? ஏ, ஏ, ஏ.
மலர்ல வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே மந்திரியார் வச்சதுனால ஆமா, ஆமா. மந்திரியாருக்கு தான் அந்த மலர்கள் பேர்லாம் தெரியும். ஆமாமா. அப்படியா? நிறைய பூ இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பூ நம்ம என்ன பூ பேர் கேட்டாலும் சொல்லுவீங்களா? கேளுங்க சொல்லுவேன். அப்படியா? அதோ பாருங்கள் சிகப்பா இருக்கு, அது என்ன பூவு? அது வந்து சிகப்பு. மந்திரியாரு செம்பருத்தி பூ. மந்திரியாரு செம்பருத்தி பூவா? அதோ பாருங்கள் வெள்ளையாக இருக்கிறது, அது என்ன பூவு? வெள்ளையா இருக்க பூ வந்து வெளுப்பு. உனக்கு ரொம்ப கொழுப்பு மந்திரியாரு. வெள்ளை பூ மல்லிகை பூ. சரி, சரி. அதோ பாருங்கள் மஞ்சளாக இருக்கிறது, அது அது என்ன பேர் பூவு? மசப்பூ. நீ ரொம்ப தான் பசப்பற மந்திரியாரு. சரி, சரி. மந்திரியாரு அங்க பாருங்க. பாருங்கள் கண்ட கண்டமாக இருக்கிறது, அது என்ன அது பூவு? அது இங்கிட்டு வாடா. அது கரூர் பூ. அங்க கண்ட கண்டமா தெரிறதே கண்டர ஒழிப்பு. மந்திரியாரே கண்ட அரளிப்பூ. மந்திரியாரே கண்ட அரளி பூ. கண்ட அரளிப்பூ. ஆமா ஆமா. அதோ பாருங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது என்ன அது பூவு? தொங்கு பூ. மந்திரியாரே வாழைப்பூடி பைத்தியக்காரி. வாழைப்பூ. மந்திரியாரே நீருலகை பார்க்கும் பொழுது ஓஹோ. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமா ஆமா. அதில் நீந்தி விளையாட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அக்கறை போறீங்க. ஆமா. நான் இந்த பிள்ளையும் சேர்ந்து அவுத்து போட்டு நானும் ஒன்னு நாளைக்காது. அப்பா சீட்டு குளிக்க போடுங்க அச்சுவத்து. சாமியே போய் நீந்தி விளையாடலாமா? ஏதன்னா நீ தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீர். ஏதாமர முட்டிருச்சு மாமா தாமணி வாங்கி வாங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க வெள்ளம் கொட்டி. ஏதன்னாடே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீர். ஏதாமர முட்டிருச்சு மாமா தாமணி வாங்கி வாங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க வெள்ளம் கொட்டி. ஏதன்னாடே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீர். மலையா
பட்டா காய்ச்ச வந்துரும். ஆமா. நம்மளே 7 பேர் பிறந்திருக்கிறோம். உண்மைதான். அதனால அப்பா வர காட்டிக்கும் நம்ம அரமனைக்குள்ள போய் விளையாடுவோம். ஆமா. இப்ப அடுத்த வாரம் போயிட்டு வருவோமா? சீக்கிரமாக செல்ல வேண்டும். வாருங்கள் சென்று விடுவோம். வருவோமா? ஆளும் சோ கடவுர் நந்தோட சாந்தி நந்தவத்தில் போய் ஆடு. சாந்தி அந்த 4ஆம் நம்பர் ரூம்ல படுறா. பின்னாடியே வரேன். யாரோ ஒரு மாதிரி யாருன்னு பார்ப்போம். இந்த வெட்டுகளில் பார்ப்போம் பார்ப்போம். அருமை தாய்மார்களே, கல்விகள் காடு சென்று பாண்டிகள் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்க குட்டிகை என்ன தருமை விவசாய பெருமணி மக்களே, இந்த ஜனகத்தை நாளைய மர்ந்தமாக்கும் பாரத தாய் மைந்தர்களே, ஒரு முக்கியஸ்திரி அவர்களே, விழா கமிட்டியாளர் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியை சேமுக பெருமாளாகிய முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதாபாத்திரம் என்றால் யாரை வணங்க வேண்டும்? அந்த அதிகார சொல் ஐயப்பனை நாடி வணங்க வேண்டும் என்றால் ஆமா சிவகங்கமடியில் சேவக பெருமளாக மேடமிட்டு அடிக்கும் மனைவியைச் சேர்ந்த சங்கரை அவர்களுக்கு முன்னாடிப்படப்படுகிறது. எனக்கு பொன்னாடி அணித்து புகழாரம் சொல்லியே ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் மையே சுதாகரன் அண்ணன் கல்விகள் சார்பாக நெஞ்சாத நன்றி. இன்னைக்கு வணக்கம் வணக்கம் பல. இந்த அருமையான ஒளிவெளிக்குழு ஐயனை நாடு வேண்டும் என்றால் சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. இங்கே மணக்குது சத்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சத்தனம் மணக்குது. இங்கே மணக்குது சத்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சத்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஒருவன் அங்கே மணக்குது. இங்கே மணக்குது சத்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே
இருந்தபோது அல்லகமலை அழக்கூடிய அறிவாக்காரன் இந்த பூ விலகில் சேவக பெருமாள் அவதாரம் எடுத்து வருகிறேன். ஏன் என்ன காரணம் என்றால் கோட்டமலை அழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது 60, அவரது மனையால் கோட்டை கருப்பாய்க்கு வயது 50. அனுதினமும் எங்களை பூசித்த வண்ணமாக வந்துள்ளார்கள். எவர் மனதார என்னை பூசித்த வண்ணமாக வந்துள்ளாரோ அவரது குடியில் குழந்தை செல்வம் பிறக்க வைப்பது வழக்கம். யாரை பிறக்க வைத்தும் என்னுடைய தங்கை ஆதிபராசக்தியாகப்பட்டவளை உலகாலு நாயகி உத்தமி பத்தினி என்று சொல்லக்கூடிய என்னுடைய தங்கை பார்வதியை பிறக்க வைத்தும் கோட்டை பெருமாளும் இந்த பூ உலக மக்கள் கண்களுக்கும் இந்த ஒரு நாட்டு மக்கள் கண்களுக்கும் காட்டாமல் வளர்த்து வருகிறார். தான் பெற்ற குழந்தையை எவன் மற்றொரு கண்களுக்கு காட்டாமல் வளர்த்திருக்கானோ அவனுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவதற்காக இந்த பூ விலகில் சேவக பெருமாள் என்றும் என்னுடைய மனைவி அந்த அழகான மகாலட்சுமி ஆகப்பட்டவள் சிலம்பாய் என்று பிரணாமத்தை கொண்டு வந்தவர்களுக்கால் அன்னவளை வாழ்த்தல் முன்பாக அந்த ஆத்தனை மணிக்கப்பட்டு பின்பு உணப்பட வேண்டும் என்றால் அள்ளும் ஆடி கரும்பாலை நான் போடலாம் ஆத்தாவலாடு சாராக்குது சாரை பாகாக நான் பாய்த்தலாம் அம்மாவலாடு இனி பார்க்குது செய்தல் மேன்மையுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்றேன் சக்கரை தேவனின்கள் காலமெல்லாம் காத்திருக்க தாயிருக்க கவலைகள் ஏது செஞ்சு இந்த தூங்குற வெளிப்படுங்க கருப்பசாமி ரெடியாகிட்டாரு. அங்காரம் உள்ள தெய்வம் அன்னகமலை 18ஆம் படி வாழக்கூடிய பெரிய கருப்பன் வரக்கூடிய எல்லாம் ஏற்படுங்க. எழுந்திரிச்சு உட்காருங்கம்மா. அந்த தூங்குறவங்கள தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறாரு. வேகமா வந்துருவாரு. கொஞ்ச நேரத்துல அழகிரமலையில் வாழக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமியும் கொல்லிமலையில் வாழக்கூடிய சின்ன கருப்பசாமி. சுவாமி வணக்கம். மக்களும் உண்டாகட்டும். எப்ப உண்டாகும்? நான் எப்ப உண்டாவேன்? சீக்கிரமா உண்டாயிரும். அப்படியா? சரி, இருந்தாலும் அப்படியாகட்டும். தாங்கள் அழைத்த காரணம் என்ன? கூறுங்கள் சுவாமி. கோட்டை விளையாடக்கூடிய கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் சுவாமி. ஒரே பிரசவத்தை 7 பெண்களை கொடுத்து விட்டோம் அல்லவா? ஆமாம் சுவாமி. அவன் நாட்டு மக்கள் கண்களுக்கும் இந்த ஊர் மக்கள் கண்களுக்கும் காட்டாமல் வளர்த்திருக்கிறான் சுவாமி. தான் பெற்ற குழந்தையை எவன் மற்றொரு கண்களுக்கு காட்டாமல் மறைத்து வருகிறானோ அந்த பொண்ணுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் அல்லவா? ஆமாம் சுவாமி. இருந்த போதிலும் வெட்டிக்காரனே, இன்னைக்கு தானே எங்களுக்கு திருமண நாள். என்னனே
நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டியா? என்னையா பொருத்தம், என்ன பொருத்தம்? உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இல்லைங்க, உங்க பொண்டாட்டி சிறப்பு சிறப்பு தானே. சரி, இருந்தாலும் சிறிது நேரம் சந்தோஷமாக அப்படி ஆகட்டும் சுவாமி, புறப்படுவோமா? வாருங்கள் போகலாம். ஆனா என்னைக்குமே இது மாதிரி அமையணுங்க, தினமும் இது மாதிரி அமையணும். சரி, இருந்தாலும் இப்படி என்றால் ஆளு இந்த அருமையான ஒளிபெரி கூடு ஆளு ஏண்டி கள்ளச்சி சரி சங்கர தெரியலையா ஓடி குட்டச்சி ஒண்ணு முறையலையா நெஞ்சு நோங்குது உண்டு சத்தியமாவா என் கால் ரெண்டும் போகுது பின்னே சரி நான் முத்தமிட துடிக்கிற உண்டு எப்ப நீ முள்ள கட்டி அடிக்கிற பின்னே சரி நீ காய்தானா பழம் தானா சொன்னால் என்ன யார் என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன் சத்தியமா தங்க தேர் ஏறி வந்தாலும் வெட்ட நான் தர மாட்டேன் வேளாங்கண்ணி கோயிலிலே வேண்டினத மறப்போமா சரி சித்தன வாச கோயிலிலே சின்ன சர மறப்போமா அப்படி எல்லாம் கோப்பின இருந்த போதிலும் தர மாட்டாங்கய்யா. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி என்ன நினைச்சு கண்ணந்த விக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி என்ன நினைச்சு கண்ணந்த விக்குது சும்மா சும்மாடி சாமந்தி காசு அடிக்குது சாமந்தி போல் ஆனந்த வாசம் அடிக்குது ஆசைகள் மனசு துடிக்குது இளவட்ட குடிக்கட்டு நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி என்ன நினைச்சு கண்ணந்த விக்குது சும்மா சும்மாடி மெதுவா மெதுவா மனசுல எவ்வளவு ஆசை இருக்குன்னு சத்தியமா தெரியாம போச்சு. உண்மையிலுமே சின்ன பொண்ணுங்க. நிஜமாவே நீங்க என்ன காதல் பண்றீங்க தானே? இப்ப நானும் உங்களை காதல் பண்ணணும்ல. என்ன இருந்தாலும் நீங்க புருஷனா பொண்டாட்டி, அப்ப எனக்கு உங்க மேல காதல் வரும்ல. காதல் பண்ணுவோமா? நீங்க தான் பெரிய காதல் பண்ணணும். மாமா ஆமா. ஏய் உன்னையாரே கூப்பிட்டேன், என் புருஷன் தானே கூப்பிட்டேன். என்னப்பா மாமான்னு நீ திரும்புற? அப்ப நான் தான். ஆமா நீ எதுக்கியா மாமனா?
நான் வந்து அண்ணன் வேணும் தெரியும். குழந்தைக்கு ஏய் நீ சித்தப்ப வேணும் முகரைய பாரு நல்லா குழந்தைக்கு தாய் மாமா. ஆமா நான் போலாமா நம்ம ஏம்மா அவரையும் சித்தப்பாங்கிறேன், நான் அண்ணன்னு சொன்னேன். காலையில தான் அவர் இப்ப வந்து வேற அதனால இயற்கை செடியோர இயற்கை போட செய்ய மாமா முருகை செடிய போல ஒரே தவச்சேனே ஆமா நான் என்ன போல பரத்தான் வேற என்ன விழுதுன்னு ஆடத்தான் ஏதோ எம்மனதானா நினைச்சு வீணா துடிக்குது இயற்கை செடியோர இயற்கை போட செய்ய மாமா முருகை செடிய போல ஒரே தவச்சேனே ஆமா நான் என்ன போல பரத்தான் வேற என்ன விழுதுன்னு ஆடத்தான் ஏதோ எம்மனதானா நினைச்சு வீணா துடிக்குது இயற்கை செடியோர இயற்கை போட செய்ய மாட்டே முருகை செடிய போல ஒரே தவச்சேனே நானே அதோட வீடு கட்டி மேடு கட்டி பார்த்திருப்பேன் சித்தூர தாமரையை சேர்த்தடிச்சு நான் கொடுப்பேன் அதோட வீடு கட்டி மேடு கட்டி பார்த்திருப்பேன் சித்தூர தாமரையை சேர்த்தடிச்சு நான் கொடுப்பேன் அப்ப போகுயில வந்து யாரையும் தேடுதடி அந்த மகனாயிருக்க யாரையும் படுத்தடிக்க மாமா என்ன போகும் சொல்லி என்ன பிடிக்கலையா இருக்க செடியோரம் இயற்கை போட செய்ய மாமா கரும்ப காட்டுக்குள்ள கட்டி புடைக்கலாமா பணவிலை நூல் எடுத்து சேல ஒன்று நான் கொடுப்பேன் பணவரை தேர் எடுத்து வாசல் வழி நான் வருவேன் பணவிலை நூல் எடுத்து சேல ஒன்று நான் கொடுப்பேன் பணவரை தேர் எடுத்து வாசல் வழி நான் வருவேன் அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை நீ வாழறடி அத்தாடி கோவில்ல அந்த மக வாழறடி என் மாடு என்ன போகும் சொல்லி என்ன பிடிக்கலையா இருக்க செடியோரம் இயற்கை போட செய்ய மாமா முருகை செடிய போல ஒரே தவச்சேனையாமா நான் என்ன போல நான் பரத்தான் வேற என்ன விழுதுன்னு நான் ஆடத்தான் ஏதோ எம்மனதானா நினைச்சு வீணா துடிக்குது இயற்கை செடியோட போட செய்ய மாடே முருகை செடிய போல ஒரே தவச்சேனை நானே கண்ணி சிலம்பு இப்படிலாம் காதல் பண்ணாலும் காதல் பண்ணாலும் இருந்துக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் காரியத்தை கேடு என்பார்கள். கேடு சரி அந்த வேலையை பார்ப்போமா? அப்படியாகட்டும் யாரோ இருவர் அங்கெங்கும் ஓடிக்கொண்டிருக்காங்க. யார் அங்கே யாரப்பனே? டேய், யாரப்பனேன்னு கேட்டா, யாரு நீங்க? எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்க இடத்துக்கு நாங்க வந்தா நீங்க தாங்க சொல்லணும். அது யாரு கூட வந்திருக்கிறது? என்னுடைய மனைவி. கூப்பிடுங்க இங்க. கண்ணே சிலம்பு, என்ன ஒன்னே விட்டு தாளக்காரன்ட்ட போய் நிக்குது? ஏய் தண்ணி குடிக்க போச்சு, தவறா நினைக்க கூடாது. ஆனா உங்க பொண்டாட்டி வஞ்சாமத்த பொம்பளையா? அதாவது கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். அப்ப வாடா இங்க. ஏய், நீதான் சொன்ன தீர விசாரிக்கணும்னு. இப்ப என்னப்பா, யார் நீங்க சொல்லுங்க. நான் இந்த இடத்துக்கு மந்திரி. மந்திரினா வேப்பாந்தலை வேணுமா இல்ல 90 வேணுமா? ஆ, அதெல்லாம் வேண்டாம். மந்திரின்னா சாமியாடி மந்திரி இல்ல, சரி அரண்மனை மந்திரி. அப்படியா? ஆமா. நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்க சொல்றதுக்கு என்னங்க? சொல்லுங்க. உங்க கோட்டை பெருமாள் இருக்கார்ல, ஆமா. அவனோட தம்பி சேவக பெருமாள், என்னுடைய மனைவி சிலம்பாய். ஓ, நம்ம பொண்டாட்டியா? ஏய், உங்க பொண்டாட்டியா தான் கேட்டேன். ஏன் முண்டாட்டியா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தது தெரியுமா? நீங்க பொய்ய சொல்ல மாட்டீங்களா? ஆமா ஆமா உண்மையை மட்டும் தானே சொல்லுவீங்க. ஆமா ஆமா. போன வர வெள்ளிக்கிழமை உங்க மன்னருக்கு மகாராணி அம்மாவுக்கும் ஒரே பிரசவத்துல 10 பிள்ளை பிறந்துச்சாம்ல. ஏண்டா 10 புள்ள பக்கம் அவனை பண்ணி விட்டியா? யாருங்க சொன்னது? அவ சொல்றதெல்லாம் பொய். எப்ப நீ பாப்பா, நமக்கு பொம்பளைன்றதான் பேச வரும். ஏய், நாங்க அப்படி கேள்விப்படலங்க. ஒரே பிரசவத்துல உங்க மன்னருக்கும் மன்னருடைய மனைவிக்கும் தொடாம பேசுறா. டேய் இல்ல இல்ல, உங்க பொண்டாட்டி கையில வண்டு 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 தட்டி விட்டு. ஒரே பிரசவத்துல 9. என்னது 9? யாரு? ஏய், 9 பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஏமா 7 புள்ளதான் பிறந்திருக்குன்னு எங்க மன்னர் சொல்லக்கூடாதுன்னு என்னை சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு.
நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் வாயை திறந்து 7 பிள்ளைதேன்னு என் வாயால வராது. உன் வாயால சொல்ல மாட்டேன். உங்க யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன். யாருக்கும் தெரியாது. மந்திரியாரே, என்ன? எங்களுக்கு முன்பதாக எனக்கு தெரியும் தங்கள் மகாராணிக்கு 7 பிள்ளை தான் பிறந்துச்சுன்னு. நாங்கள் வாயால் கேட்கலாம் என்று சொல்லி தான் அமைதியாக இருந்தோம். சரி, ஏங்க எங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு. இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லைங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டேன்? ஆஸ்பத்திரி கூட்டி போட்டுமா? ஐஸ்வர்யம் கருத்தரப்பு மையம் அங்க வேணாங்க. மதுரை. ஒரு குழந்தை எங்களுக்கு மன்னிடம் சொல்லி தானமாக வாங்கி தர வேண்டுமே. நீங்க ஏற்கூடாங்க. முன்னாடியே போகணும். முன்னாடியா? என்னப்பா என் முன்னாடி மேல உனக்கு என்னப்பா? போப்பா, நமக்கு பொம்பளை என்னதான் பேச்சு வரும். நீ போப்பா, ஆம்பளை புத்திர மாவட்ட மாதிரி நிற்கிறேன் பாரு. போப்பா, தம்பி வர சொல்லுப்பா. 10 மணி 12 மணி வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுத்தா என்னது? என்னமோ புருஷன் கேட்கிறாருமா. ஏய், நான் புள்ள கொடுக்கணுமாம்ல. ஏய், 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 வெக்கப்பட்டாலும் கொடுக்க முடியாது. ஏய், இந்த பாரியா அவரு புள்ள தர்றாராம். அவரு என்ன திறமை கேட்டாரு உங்ககிட்ட? உங்க மன்னருக்கும் மன்னுடைய மனைவிக்கும் ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தை பிறந்தாங்க இல்லையா? அதுல ஒரு குழந்தைய தானமா கேட்கதான் நாங்க வந்திருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப என்ன, உனக்கு புள்ள வேணும். ஆமா, வேணும். நான் கொடுக்கணும். வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கணும். நான் சுருக்கமா கேட்டேன். ஆமா, வாங்கி கொடுக்கணும். அப்படியா? பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போயிடுச்சா? ஆமா. அது எப்படி? நேத்து காலையில பிறந்து உடனே வெளிநாடு எப்படி போவாங்க? நேற்று காலைல பிறக்கலாமா? அப்புறம் பிறந்தெல்லாம் வளர்ந்தெல்லாம் பிள்ளைகள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க புள்ள வாங்காம இங்க இருந்து போக மாட்டோம். என்னம்மா? சரி, சென்று வாருங்க. மன்னர் அழைத்து உங்க விஷயத்தை சொல்லிட்டு வரேன். மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா. ஒரு ஜேசிபி போச்சு, இன்னொரு ரோடு உள்ள. ஆமா. ஆனா இவங்கள்ட்ட மாட்டினது நான் ஒருத்தன். இங்கிட்டு பார்த்தா பிரிட்ஜு, இங்கிட்டு பார்த்தா பீரோ. அதுலயும் பாரு சேர்ந்துருக்காங்க ஒரு பொண்ணூர் சங்கர் மாதிரி. நான் அத்தா பிள்ளை வந்திருக்காரு. எதற்காக அழைத்தீர்கள்? அந்த பிள்ளை தான் நல்லவங்க. நல்லா 7 கண்ணி வந்திருக்காரு. எதற்காக அழைத்தீர்கள்? ஐயோ, விஷயத்த மறந்துட்டேனே. மன்னா, உங்களை பார்க்க தம்பி தம்பி பொண்டாட்டி வந்திருக்காரு. பொண்டாட்டி தம்பி பரோட்டா. தம்பி தம்பி பொண்டாட்டி வந்திருக்காரு. வந்திருக்காரு. எனக்கு தான் தம்பி இல்லை கிடையாது. தெரியும் மண்ணா, தெரியும் மண்ணா. உங்களுக்கு தம்பி எங்க இருக்குன்னு வந்திருக்காரு. நாங்களுக்கு தம்பின்னு தான் சொல்லி வந்திருக்காரு. தம்பியை விடுங்க, வர சொல்ல. கொழுந்தியா பெத்த பீஸ். பெருமாள் அவர்களே. அண்ணா, பாதத்துக்கு கொடான கொடி வணக்கம் அண்ணா. குடான கோடிகளுக்கு நிகழ்ச்சிகளோடு மக்கா புகழ் பெற்ற நீண்ட காலம் வாழ்ந்து வாழ்த்துகிறேன். தள்ளி நிக்க சொல்லியா? அந்த ஆளு கூட பேச டைலாக் உலர்றாப்புல பொட்டாட்டிய பார்த்தோன்னே. அப்படியாகட்டும்னா இருந்த போதிலும் நாங்களும் வடதி சேர்ந்து வருகிறோம். மந்திரி சொன்னது சொல்லிட்டுமா? எப்படி? நானே சொல்றேன். மந்திரி யாரே வந்தவர்களை வரவேற்பது இருந்தாலும் அரண்மனை கலைத்து சென்று உணவு அருந்து சொல்லுமாறு சாப்பிட்டோம். அரண்மனையில சமையல் மாஸ்டர் இருப்பேன். ஊத்தாப்பம் 2 வாங்கி ஊதிக்கும் மாயா போய் சாப்பிட போகும். மிச்சம் வைய அண்டாவை தின்னுபடாங்க. வந்திருக்காரு. இன்னைக்கு நாள் சோத்தை தின்னுங்க போங்க. சொல்ல வந்ததை சொல்லட்டுமா? அரண்மனை 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 மதுரைக்கு போயிருந்தா பொறுமை. மந்திரிகாரே, வந்தவர்கள் தாங்கள் 7 ஒரு குழந்தையை தானமாக கேட்டு சென்று உள்ளார்கள். தெரிவிக்கிறீர்கள் 7 குழந்தைகளை ஒரு பிள்ளை வேணுமா? மந்திரிகாரே, நான் சொன்னேன் என்னால கொடுக்க முடியாதுமா. ஏய் மந்திரிகாரே, 7 குழந்தைகளை நாட்டு மக்களுக்கு தெரியாமல் தானே வளர்த்து வரப்பட்டு சொன்னேன். ஆமாண்ணா. அப்புறம் எப்படி நம்முடைய தம்பி என்று லேசா ஒரு கட்டிங் போட்டிருந்தேன், உலகிட்டேன். மந்திரிகாரே, என்ன இருந்தாலும் ரொம்ப 7 குழந்தைகளை ஒரு குழந்தை தானமாக கேட்கிறார்கள். இருந்தாலும் 7 குழந்தைகளும் பஞ்சசாரம் எடுத்து 7 குழந்தைகளையும் பஞ்சசாரத்தில் அடைத்து வைக்க வேண்டும். சரி, யாரும் எனக்கு தெரியாம பஞ்சாரத்தில் அனுப்போம். ஆமா, அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திறந்து விட்டுருவோம். குழந்தைகள் கேட்டால் வெளிநாடு நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லிக்கிறேன். சென்று வரட்டுமா? நீங்க போங்க. அந்த செயின் போடுற வர சொல்லுங்க. பாவம் மந்திரி பாத்தீங்கன்னா இந்த மகமாய நடத்தல பிடிக்கிற வரைக்கும் வாட்ச்மேன் வேலையே. ஒருத்தனை அனுப்ப ஒருத்தனை கதவை திறந்து விட சோத்துக்காக வேலை பார்க்குற பாவம் புருஷன். நமக்கெல்லாம் காசி வயிற்றுக்காக. ஆமா ஆமா.
சிவபெருமான் சிவமாயவனே உள்ள போனா வெளியே வர மாட்டாங்க. ஆமா ஆமா, வெளியே வந்தா உள்ள போக மாட்டேன். வெளியே வந்தாங்கன்னா மைக்க விட்டு போக மாட்டாங்க. போக மாட்டோம். சிலம்பு சிலம்பு செம்பு சிலம்பு பாவம் அதுக்கே கப்பலிங் சரி அதே டம்ளர் மாதிரி தான் இருக்கு. என்ன பேசுற? ஆனா சத்தியமா உங்களுக்கு 2 பேருக்கு தான் ரொம்ப ஏக பொருத்தம். மேல கைகனா பட்டுச்சு வெட்டி புளிய வெட்டி ஞாபகத்துல வச்சு. சரிம்மா சரிம்மா. தொடலத்த பிள்ளைய முதக்கூடியா உள்ள ஊக்கணும்னா உள்ளவா. மந்திரி அவர்களே, தேவையில்லாமல் வாக்குவாதம் வேண்டாம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அடக்கம் முக்கியம். இத்தனை பேரை உட்கார வச்சு சீரியல் செட்டு போட்டு என்ன கேட்கிற ராஸ்கோல். மந்திரி அவர்களே, உங்க மன்னருக்கும் மன்னுடைய மனைவிக்கும் ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்துச்சு இல்லையவா? அதுல ஒரு குழந்தைய தானமா வாங்கத்தான் நான் வந்திருக்கேன். மூதேவி அதாம்மா போனது பிள்ளை நான் தான் கொடுக்கணும். என்னால முடியாது. நான் சொல்றேன் கேள்வி. தெரியுது மொட்டு முட்டேட்டு இருமா போயிட்டு நீ அடுத்த வாரம் வா. நான் ஒரு வாரத்துல கொடுத்துருவியா? ஏமா என்னம்மா பத்தி ஆம்பளை பிள்ளை ரெடி பண்ற மாதிரி சொன்னாங்க. 2 பிள்ளை வச்சிருக்கேன்டா. என்னடா எனக்கு என்னடா குறைச்ச? அதாம்மா போயிட்டு அடுத்த வாரம் வாங்க தர்றேன். ஏன்? அது முந்தானது டூவில் இருந்து கீழே விழுந்து கொட்டாங்குச்சி அடி விட்டு போச்சு. டாக்டர் ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. ஐயா வேற பப்பனு மாற்றம் பண்ணுங்க அவசியம். நிஜமாவே நீ முட்டு முண்டையாடா? வேணா சூப்பரியா பாக்குறியா? நீ உள்ள வா, நான் வேணா சூம்ப தர்றேன். என்ன போயிட்டு அடுத்த வாரம் வா. இல்ல அப்பெல்லாம் போக முடியாது. ஏன்? உனக்கு பிள்ளை வேணும். பிள்ளை கொடுத்தாதான் போக முடியும். ஆமா இல்லைன்னா போக முடியாது. முடியாதுடா. ஒரு வாரம் ரெஸ்ட் இருக்க சொல்லு. மந்திரர்களே, அப்படியே ஆகட்டும். வந்ததே வந்து விட்டோம். உங்கள் அரண்மனையை சுத்தி பார்க்கலாமா? நாங்க கூட்டி போறேன். நீங்க ஒண்ணும் மொட்டை வேணாம், நான் சுத்தி பாத்துக்கிறேன். என்னதை பிடிங்க? ஏய் யார மொட்டை பிடிங்க? இங்க வா, இங்க வா. இந்த இடத்துல பப்புன்னு நினைச்சு கிடையாது. நான் மந்திரி, நீ மண்ணி. மண்ணி மண்ணி போடா சுண்ணாம்பு. சின்னி மண்ணி, நீ பேசாம இருக்கணும். சரி மந்திரர்களே பிடிங்க. மந்திரி மண்ணி எவ்வளவு அழகு பாரு. இதே வந்து சிக்கன் கிச்சனு. இது இது வந்து படுத்து ஊம்பு. ஏய் பெட்ரூம்பு. பெட்ரூம். இதே வந்து வெஸ்டர்ன் கக்கூஸ். ஒரே நேரத்தில் 3 பேர் உட்காந்துக்கலாம். அள்ளி போட்டுருவாங்க. இந்த இது இருக்கீங்களா? இதே வந்து மொட்டை கிணறு. மொட்டை கிணறு இல்ல. இந்த பக்கம் போனா யாரும் திரும்பி வர மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அது மொட்டை கிணறு முரடா இருக்கா. மொட்டை கிணறு. அரண்மனை முறை காமியா? அரண்மனை பாருங்க பேலஸ். எங்க? பிரிட்டிஷ் சார் கட்டி வச்சுட்டு போனது. தூக்காத உள்ள நீர் யானை எல்லாம் படுத்திருக்கோம். உனக்கு ஒரு பாம்பு கடிக்காத உடைய சிரிச்சுட்டாங்க கேட்க முடியாது. மந்திரிகளே, அது என்னது? அது என்னது? அது என்னது? அது என்னது? மூஞ்சி மோரெல்லாம் பேர்த்து போடுவேன். பஞ்சாச்சாரம். அது என்னது? பஞ்சாரம். பஞ்சாச்சாரம். மந்திரிகளே, எங்களிடம் அரண்மனை உள்ளது. நாங்கள் அரண்மனை பின்புறமாக கமுத்து வைப்போம். நீங்க என்ன முன்புறமாக வைக்க காரணம் என்ன? பின்னாடிதான் கமுத்து வச்சிருந்தா இருக்க கோழி பூரா சேனி போட்டு அல்ல போனே மூக்கு முட்டி செத்து போயிட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூடிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படியே ஆகட்டும் மந்திரிகளே. சரி, அதுக்கு உள்ள இருப்பது என்னது? கொஞ்சம். ஏய் நிஜமாவா மந்திரி? என்னடா சொல்லவா? பாம்பும் படை எடுக்கும். டேய் மந்திரி, பஞ்சாயத்துக்குள்ள என்ன இருக்கின்றது? குஞ்சுமா. இங்க பாருங்க மந்திரி, எங்க அரண்மனையில எங்க மன்னரு ஆட்ட காமிச்சாரு, மாட்ட காமிச்சாரு, எரும மாடு. அடடே உங்க புரிச்சனா? ஏய் அப்புறம் பன்னி. சித்தப்பமேனா? ஏய் சரி சரி. கழுதை. என்ன உங்க குடும்பத்துல உள்ள பேர்ல? ஏய் மந்திரி, இதெல்லாம் வளர்த்த எங்க மன்னரு. இந்த பக்கம் திரும்பங்கள். இந்த பக்கம் குண்டியலே. சத்தியமா சொல்ற மந்திரர்களே, இது வரைக்கும் எங்க அரண்மனையில எங்க மன்னரு. நீ இங்க கை வைக்க வர என்ன கோயில் மணி அடி அவங்க அப்பா அடிச்சு பாத்துட்டு இருக்க? இல்ல மந்திரி, நான் உங்க பிள்ளை இல்லையா? நான் உங்க மன்னர் இல்லையா? நான் உங்க மன்னி. சின்ன மண்ணி. சத்தியமா சொல்ற மந்திரர்களே, கொஞ்சம் மட்டும் இன்னைக்கு நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் தெரியுது ஏன் உனக்கு புள்ள இல்லன்னு. ஏன்? கோழி குஞ்சுமா குஞ்சு பார்க்கணும் முடியாது. ஏன்? அது எடை குறைஞ்சு போயிடும் பார்த்தா. நான் குஞ்சு பார்க்காமலும் போகவே மாட்டேன். நீ தெரியும் அலையை எப்படித்தான் திருன்னு. ஏய் மந்திரர்களே, இப்பொழுது குஞ்சை நான் பார்த்தாக வேண்டும். முடியாது.
மந்திரி மந்திரி ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் காமிங்க மந்திரி. வாளுக்கு வேலை கொடுத்து விடாய். கொஞ்சம் பார்த்தா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். சாந்தியாக்கே சாந்தி அடையணுமா? சரி உள்ள இருப்பது கோழி குஞ்சு கோழி குஞ்சு. மந்திரிகளே மரியாதையா காமிச்சா குஞ்சு தப்பிச்சுக்கும். நான் மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னாக்க, இங்க நாடகம் பார்க்கும் நாட்டு மக்கள் அனைவரும் குஞ்சை பார்க்க வேண்டும். இங்க கேமரா இருக்கும், கேமரா வேணும், குஞ்சை பார்க்க வேண்டுமா? அது மட்டுமல்ல, இங்க மைக் செட் ஆபரேட் பண்ணும் அனைவரும் குஞ்சை பார்க்க வேண்டுமா? அதோ பார் எவ்வளவு அழகாக படுத்திருக்காரு மாதிரி, அவரும் குஞ்சை பார்க்க வேண்டுமா? ஸ்ரீரங்கநாதனுக்கு சித்தப்பேமையம்மா. எப்படி மந்திரிகளே குஞ்சை காமிங்க. காட்டுறா இல்ல இல்ல, சத்தம் வேறமாக கேட்கின்றதே. என்ன கோத்தாங்க பண்ணா? கோழி எப்படி கத்தா? அப்படித்தான் கத்தா. ஆமா இல்ல, நான் கேட்டது கோழி குஞ்சை தான் கேட்டேன். இதோ காட்ட முடியாது, மன்னர் காட்டக்கூடாது. இப்பத்தான் இதோன்னு குழந்தையா, இப்ப ஒட்ட முடியாதான்? முடியாது. இப்ப குஞ்ச காமிக்கலாம் ஒப்ப போன முடியாது. வேற ஒரு விருதுக்காக வச்சது. அப்படியா? ஆமா. நிஜமாவா? ஆமா. காமிக்க மாட்டீங்களா? சத்தியமா. அது குழந்தைன்றேன் நானு. கோழிங்கிற. அது குழந்தைன்றேன். கோழி. அது குழந்தை. கோழி. குழந்தை கோழி. கோழி குழந்தை. கோழி குழந்தை. குழந்தை கோழி. குழந்தை கோழி. குழந்தை கோழி குழந்தை. கோழி குழந்தை. கோழி குழந்தை. உனக்கு குழந்தை வேணுமா கோழி வேணுமா? குழந்தையா கோழியா? அது கோழி. குழந்தை. கோழி. கோழி. குஞ்சு. குழந்தை. கோழி. குஞ்சு. குஞ்சு. கோழி. குழந்தை. 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 ஏய் கோழிதாமா? குழந்தை தானே? சத்தியமாக. சத்தியமாக. நிச்சயமாக. உங்க குலக்கடவுள். எங்க குலக்கடவுள் அரிராமகரன் பொதுவாக அழகுமலையான் அரிராமகரன் ஐராமக்கல் மீது சத்தியமாக. சத்தியமாக கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கணும்டா. டேய் இன்னைக்கு எவ வராலும் நான் என்ன நக்கி வேணா பாரு. போட்டா நல்லா இருக்காது. ஏய் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மணிக்கு வாங்க. சத்தியமாக. சத்தியமாக. நிச்சயமாக. சத்தியமாக. உள்ள இருப்பது. உள்ள இருப்பது. உள்ள இருப்பது. என்னமோ நோன்றாயா? அது சைடு. உனக்கு தான் தெரியும். அது சைடு. உள்ள இருப்பது. உள்ள இருப்பது. கோழி அல்ல. கோழி அல்ல. குழந்தைதான். குழந்தை அல்ல, கோழிதான். ஏய் நீ வசனத்தை பரட்டி பரட்டி விடுற. உண்மை. உள்ள வணக்கம். குழந்தைகள் இல்ல கோழிதான். அப்படியாகட்டும். அட மந்திரர்களே, நாங்க யார் என்று தெரியாமல் நீங்கள் பெரிய சாபத்துக்கு ஆளாகி விட்டீர்கள். ஏனென்றால் அந்த 7 பஞ்சாயத்துக்குள் அந்த 7 குழந்தையை வளர்த்து வைத்துக் கொண்டு கோழி சொன்ன காரணத்தினால் தங்கராச மாமா அந்த 7 குழந்தையுமே கோழியாகவே டெண்டுல்கர் தங்கச்சி எப்படியே மன்னர் வச்சு சமாளிக்கிறாரு. ஒரு நாளைக்கு நல்ல பூஜையை வச்சு உடுக்கடிக்கணும்டா. மன்னரை பாராட்டணும். மன்னர் தான் சிறந்தவர். மண்ணியை வச்சு இவ்வளவு அளவு பாராட்டுறாரு. ஐயா துணி கருப்பு வண்டி கருப்பு யாரெல்லாம் நம்ம கோபேனே அத வெளியே வாங்க. அது வெளியே வா. அங்க கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. ஏலே எடுத்து வைமா அவரை பாவத்தை எடுமா பாவம் எடுத்து வைமா பத்தியாமா அவர் ஊசி கொடுமா அண்ணே அண்ணே கேமரா என்ன பண்றாங்க? அண்ணா கேமரா சரியா மண்ணி வாமா. ஆனா மன்னரை ரொம்ப பாராட்டணும் ஐயா. சரி போமா போமா. தெரியும் தெரியும் போ. எப்படிமா அந்த அரண்மனை நல்லா இருக்குமா? அது செங்கல் தூக்க கரையா பிடிச்சிருக்கு. மன்னர் வாங்க. சிவன்னா எத்தனை பேர் தான் வருவீங்க? மந்திரிகாரே அண்ணா மந்திரிகாரே ஏதாவது எழுத்து பேசணும்னா அடிச்சு போறாங்க, எலும்பு பிடிச்சி வருது. வந்தவர்களை என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க?
சிரிக்காதடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருப்பையாமி வருவாங்க பாருங்க. அல்ல நம்ம ஊர் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி. எப்போ விளாகப்பட்டியில் ஒரு 10 பேர் எழுப்பா, நான் ஒரு ஆளாலாம் சமாளிக்க முடியாது. அதுலேயும் சின்ன கருப்பு பார்த்தோம்னா ஒரு ஊர்ல தூக்க ஆள் இல்லாம கருப்பையாமி இன்னொருத்தர் புட்டுச்சோறு துட்டின்னு விழுந்து அவன் குறுக்குள்ள இடிச்சு அவன் பாவம் புள்ள பேசாம போயிட்டான். ப்ரோ ஒத்தம் தான் பார்க்கணும், இல்லைன்னா பிடிச்சி நசுக்கி நிப்பாட்டிடணும். முந்திரிகாரை வந்தவர்களை என்ன தெரிவித்து மன்னா வந்தவர்கள் யாரும் தெரியவில்லை, தாங்கள் தம்பி என்று பொய் சொல்லி வந்த காரணத்தினாலே வந்தவர்கள் 7 குழந்தையை பார்க்க வேண்டும், 7 குழந்தையில் ஒரு குழந்தையை தானமாக வாங்க வேண்டும் என்று தானே கேட்டார்கள். உண்மை. நாமோ குழந்தைகளை மறைத்து வைத்து விட்டு குழந்தை இல்லை, கோழிதான் கோழிதான் கோழி மட்டுமே தான் என்று வந்தவர்களை அனுப்பி வைத்து விட்டோம். ஆனால் வந்தவர்கள் வெறுவாயில் செல்லாமல் நல்லபடியாக அங்கே இருந்து 7 கோழிகளும் கோழிகளாக போகட்டும், அங்கு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளும் கோழியாக மாறட்டும் என்ற சாபத்தினை இட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த சாபத்தின் காரணமாக தாங்களுடைய 7 குழந்தைகளும் தற்பொழுது கோழிகளாக மாறிவிட்டது. மன்னா யாரு அந்த அரிதா மக்கள் நலகமலை ஆடு அருளாடு 7 குழந்தைகளை கொடுப்பதுமாய் கொடுத்து விட்டு பறித்து சென்று விட்டானே. இருந்தாலும் இந்த கோட்டமலையில் எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும்? என்னுடைய உயிரை இதோ மாய்த்துக் கொள்ள போகிறேன். கூடவரும் கோணாரை இறக்க வேண்டாம். உன்னுடைய 7 குழந்தைகளும் 7 இளந்தேவங்களாக மாறிவிட்டார்கள். அடுத்த பிறப்பிலும் உனக்கு ஆண் குழந்தை பிறந்து உன்னுடைய நாட்டில் சீரோடும் செழிப்போடும் வாழ்வாயாக விட்டு உமக்கு எதற்காக நான் இருக்க வேண்டும்? என்னுடைய நாட்டை ஆள்வதற்கு ஆண்மரிஸ் கொடுக்கிறார கடவுள். அதனாலே மன்னன்